தம்ப்நெயிலே ஸ்டோரி பிளாட்டை ரிவீல் பண்ணிட்டதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். என் ஃப்ரெண்டு பேர் கரோலின் கீதா. அவங்க அப்பா கிறிஸ்டியன், அம்மா ஹிந்து. ஆனால் இவன் எந்த ரிலிஜனும் ஃபாலோலாம் பண்ண மாட்டான். அவளுக்கு ஃபெஸ்டிவல்னால் சாப்பாடு தூக்கும், ஜாலியாக இருப்பாள். கீத்து ஜீவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். 2 பேர் வீட்லேயும் எதுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஃபைனு, ஆனால் நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அதனால் நாளை பின்ன பிரச்சனைன்னு வந்தால் எங்ககிட்ட வரக்கூடாது. அதே மாதிரி காசு பணம் சொத்து அந்த மாதிரியும் வந்து நிற்கக்கூடாது. நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வந்து அட்டண்டன்ஸ் போடுவோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி 2 பேர் வீட்லையுமே ஒதுங்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு லைஃப். ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே அவளுக்கு ஒரு பாப்பாவும் பிறந்தான். ஜீவனுக்கு வந்து சினிஃபீல்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை. அவங்க வந்து வடபழனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. இந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும்போது அவள் ப்ரீ ஸ்கூல் போடலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் தேடலான்னு பார்த்துருக்காங்க. அந்த ஏரியாலேயே பார்த்தாலாம். ஆனால் அங்கே ஸ்கூல் எப்படி இருந்திருக்குன்னா, ப்ரீ ஸ்கூலில் ஒரு வீடை வந்து எடுத்து அதை ஸ்கூல் மாதிரி செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. 3 ரூம், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு எடுத்து ஒவ்வொரு ரூமையுமே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி பண்ணி அந்த மாதிரி கார்பெட்லாம் போட்டு ஸ்லைடு சீசா இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் நிறைய பிளாஸ்டிக் பாலெல்லாம் போட்டு இப்படி தான் அந்த ப்ளே ஏரியாவில் இருந்திருக்கு. அதுக்கு மேலே என்னென்னா 1 லட்சம் வந்து டொனேஷன் கொடுக்காம சீட் இல்லை. 1 லட்சம் கொடுத்தா தான் அந்த ஸ்கூலில் சீட் கிடைக்கும். இந்த 2 விஷயமே பார்த்துருக்குறா. இது 2மே அவளுக்கு என்னடா அப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ காசு வாங்குறாங்க, அதுவும் இல்லாமல் விளையாடுறதெல்லாம் அப்படி ஒரு ரூம்குள்ளார பிளாஸ்டிக் பொருளை போட்டு விளையாட வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கா. இப்படி இருக்கும்போது ஜீவனுக்கு வேலை போயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு 1 லேக் கொடுத்து ஸ்கூலில் சேர்த்தா கூட ஜீவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் திருப்பின்னு தெரியலல்ல. ஒரு வாரம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், எத்தனை நாளும் தெரியாது. அதனால் இப்போ வீட்டு வாடகையும் கொடுக்கணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், காசு இல்லாமல் எப்படி, இன்கம் இல்லாமல் எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கீத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கா. கீத்துவோட அப்பா சிஆர்பிஎஃப்ல இருக்காரு. அதனால அவங்க வந்து குவார்ட்டர்ஸில் தான் இருக்காங்க. கீத்து வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே ஒரு வாடகைக்கு வீடு பார்த்துட்டு வந்துடுறோமா, எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் அந்த கேம்புக்குள்ளாரையே, அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளாரையே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து ஃபீஸும் ரொம்ப கம்மியாக, அந்த என்விரான்மெண்ட் கூட ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ப்ளே கிரவுண்டே ரொம்ப பெருசாக இருக்கும், சீசா ஸ்லைடெல்லாம் ஒரிஜினலாக இருக்கும், குழந்தைங்களாம் மண்ணில் விளையாடலாம், அந்த செடிகள்லாம் பார்க்கலாம், கிளாஸ் ரூமும் ரொம்ப பெருசு. இவ பார்த்துருக்கால, அந்த கேம்பில் தான் இருந்திருக்கா. அதனால் அந்த ஸ்கூலை பற்றி அவளுக்கு தெரியும். அதனால் பாப்பாவை அந்த ஸ்கூலில் சேர்த்துடலாமா, நாங்களும் அங்கேயும் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் ஓகேம்மா நீங்கள் வந்துருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. இப்போ கீத்தும் ஜீவனும் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அந்த ஸ்கூலில் போய் கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அட்மிஷன் உண்டு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா பாப்பாவுக்கு வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்போ தான் தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு 3 வயசு ஆகலை, இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறது ஒரு மார்ச் எண்டு போல் நடந்திருக்கு. இந்த பாப்பாவுக்கு ஏப்ரலில் பர்த்டே. ஸோ ஏப்ரலில் வந்து பிறந்தநாள் கொண்டாடிச்சுன்னா 3 வயசு ஆயிரும். அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஸ்கூல்லன்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே என்னென்னா இங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக, அங்கே 1 லட்சம் கிட்ட இருந்திருக்காங்க வடபழனிக்கிட்ட. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து 10,000க்கு உள்ளார தான் ஃபீஸே. அதுவும் சிங்கிள் பேமெண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை, அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கேட்டதுக்கப்புறம் ஜீவனுக்கும் கீத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. 1 லேக் எங்கே இருக்குது, இது இங்கே 10,000க்கு உள்ளார எங்கே இருக்குது, அதுவும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் காசு, கம்மியாக இருக்கே, நல்லா இருக்குது, அதுக்கு மேலே அந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு இவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ இவங்களோட அடுத்த டாஸ்க் என்னென்னா வீடு பார்க்குறது தான். ஆனால் இவங்க அம்மா வீடு குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த வீட்டில் இருந்து பக்கத்துலலாம் வீடுகளே கிடையாது. ஒரு 2 வீலராச்சும் இருந்தால் தான் போயிட்டு வர முடியும், அவ்வளோ தூரமாக தான் வீடெல்லாம் இருந்திருக்கு. சரின்னு கீத்துவும் அவங்க அப்பாவும் வீடு தேடுறதுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்திருக்காரு. அங்கிள்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், அவர் ஒரு தாத்தா. அவரை வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ இது உங்கள் பொண்ணா, வீடு தேடிட்டு இருக்கீங்களா, என்னோடய வீடு கூட அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் வந்து வேணால் பாருங்கள் அப்படின்ன போது சரின்னு சொல்லி இவங்க போய் பார்த்தாங்களா அந்த வீடு. அது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, ரொம்ப பெரிய வீடு, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு, 2 கார் பார்க்கிங் இருக்குது, ஓனருக்கு ஒன்று டெனண்ட்டுக்கு ஒன்றுன்னு, நிறைய மரங்கள்லாம் இருக்குது, பலாமரம் மாமரம், அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த வீடு. அந்த வீடு பார்த்துட்டு இருக்கும்போது கீழ் வீட்டை தான் ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ கீத்துக்கு என்ன தோணியிருக்குன்னா, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து தாத்தா பாட்டி, அவங்க வந்து தாத்தாவால் நடக்கவே முடியாதான், வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடந்துட்டுருக்காரு. அப்போ அவன் நினச்சிருக்கா, எதுக்கு மாடிப்படி டெய்லி ஒரு ஏறி இறங்குவாரா, இப்படி வழக்கமாக கீழே தானே இருப்பாங்க வயசானவங்க, மேலே தான் வாடகை கொடுவாங்க, இவங்க உல்ட்டாவாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவ கேட்கல. ஆனால் அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து அந்த தாத்தா பாட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. மேல் வீட்டில் இன்டீரியர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கீழ் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு கீழ் வீடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கூட சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் வீடு ரொம்ப கூலாக இருக்கும், மேலே கூட உங்களுக்கு சூடு தெரியும், ஆனால் கீழே வந்து ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
பாப்பா இருக்கிறான்னா நீங்கள் சுற்றி முற்றி நல்லா விளையாடலாம் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி வீட்டை அப்படியே புகழ்ந்து சொல்லியிருந்திருக்காங்க. சொல்லிவிட்டு இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, ஆனால் ஒரு ரூமில் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த ரூமை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதனால் இந்த வீட்டை வந்து டபுள் பெட்ரூம்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதுக்கு ரெண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்மி. அவங்க பழைய வீட்டுக்கு இந்த வீடு ரொம்ப ரெண்ட்டு கம்மியாக இருந்திருக்கு. இதுவும் கீதுவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஜீவன் கிட்ட சொல்லும்போது ஜீவனுக்கும் ஹாப்பி. எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட நம்மளால் சமாளிக்க முடியும். பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், இந்த வீட்டு வாடகை ஆகட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் இன்னும் கொஞ்ச நாள் கூட சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. April 14th தமிழ் நியூ இயர் போது நம்ம பாப்பாவையும் ஸ்கூலில் சேர்த்துடலாம், இந்த வீட்டுக்கும் நம்ம புதுசாக கூடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இது கூடவே இன்னொரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த ஜூன் மாதம் கீதுவோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம். அதனால கல்யாண வீடு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இவளுக்கு அம்மா வீட்டில் இருந்துக்கலாம், அம்மா வீட்டு பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டோம், எல்லாமே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏப்ரல் அந்த தமிழ் நியூ இயர் போது பாப்பா வந்து ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. இப்போ என்னென்னா 1 வீக் தான் ஸ்கூலாம், ஒரு 10 நாள் கூட ஸ்கூல் நடக்கல. அதுக்குள்ளே வந்து லீவ் விட்டுருவாங்க. மே மாதம் ஃபுல்லாக லீவு, அப்புறம் ஜூன் மாதம் தான் ரீஓப்பனிங். இப்படி இருக்கும்போது இந்த புது வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட கீது அந்த வாடகை வீட்டிலே இல்லை. எப்போவுமே அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்கிறான். கீதுவும் அவங்க பாப்பாவும் அம்மா வீட்டிலே தான் இருப்பாங்களாம். ஏன்னா அண்ணன் மேரேஜ் இருக்கு இல்லையா, 1 மந்த்து தான் இருக்குது. அதனால கல்யாண வீடு இவ்வளோ பரபரப்பாக இருக்கும். அம்மா வீட்டில் அவள் ஜாலியாக இருக்கா. ஜீவனை வந்து வேலை தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து கொஞ்ச நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தங்கியிருப்பாராம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் அந்த புதுசாக அந்த ரெண்ட்டுக்கு இருந்த வீட்லேயும் தங்கியிருப்பாங்களாம். இப்படி தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் கீத்து வந்து கடையில் ஏதோ வாங்கிட்டு இருந்த போது ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த ஆன்ட்டி வந்து கீத்து கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் அந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆண்டி, நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னா, ஒரு பாப்பா இருக்காளே அப்படின்னு சொல்லி வந்து, குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. என்னடா குழந்தை இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம பதில் சொல்லவும் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டி அவங்க பேக்கில் இருந்து ஒரு குட்டி ஷீரடி சாய்பாபாவோட சிலை ஒன்று எடுத்து, இந்த மாதிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவளுக்கு தான் இவ தான் எந்த ரிலிஜனுமே ஃபாலோ பண்ண மாட்டாள், இவ சாமியே கும்பிட மாட்டா. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அந்த பாட்டிக்கு கொடுக்குறத விட இந்த சிலையை வாங்கி பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சிலையை வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டாலாம். வச்சுட்டு இல்லாண்டி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குது, அதனால் நிறைய வேலைகள் இருக்குது, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அவள் என்ன நினச்சிக்கிட்டானா, இந்த ஆண்டி ஏதாவது புறணி கதை பேச வருது, நமக்கு இருக்கிற வேலைக்கு இப்போ டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவள் வந்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். கீத்துவோட அண்ணனுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு 1 வாரம் கழித்து தான் இவங்க இந்த வாடகை வீட்டுக்கே வராங்க. இந்த வாடகை வீட்டில் வந்து சரி இனிமேல் லைஃப் இந்த வீட்டில் லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. ஜீவனுக்கும் கூட வேலை கிடச்சிருது. ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு அவங்க லைஃபு. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த வாடகை வீட்டில் தான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக அவங்க தூங்குறாங்க நைட்டு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ட்ரிபிள் பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் லாக்டு, 2 பெட்ரூம் தான் இருக்கும். அதில் ஒரு பெட்ரூமில் அவங்க படுத்திருக்காங்க. ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் பெட்டு போட்டிருந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிளும் இருந்திருக்கு. அந்த விண்டோவில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மெல்லிசான ஸ்க்ரீன் தானா, பிளாக் அவுட் கர்டைன்ஸ்லாம் கிடையாது, சாதாரண ஸ்க்ரீனு. ஸோ வெளியில் யாராவது நின்னாங்கன்னா உள்ளேருந்து பார்த்தா தெரியும், அந்த மாதிரி இருக்குது. நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அப்படியே முணுமுணுக்கிற சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. அந்த சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, கீத்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கா. ஏன்னா ஏதோ 2 பேர் அப்படியே முணுமுணுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சத்தமாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க ஏதோ ரிப்பீட்டடாக முணுமுணுன்னு சொல்லியிருந்துருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு வந்து டுவர்ட்ஸ் த பெட்ரூம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல, அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். என்னடா கிட்ட வர மாதிரி இருக்குது அந்த சத்தம்னு சொல்லி ஜன்னல்கிட்ட பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில் 2 உருவம் நிற்கிது. இவளுக்கு அப்படியே பயங்கர பயமாயிடுச்சு. ஐயோ இவங்க திருடங்கன்னா சைலண்டெல்லாம் வருவாங்க, இவங்கிட்ட 2 இதுவும் முணுமுணுத்துட்டே வராங்களே, பேயா இருக்குமா அப்படின்லாம் சொல்லி பயந்துட்டு ஜீவனோட காலை போட்டு அப்படியே உலுக்கி எழுப்பியிருக்கா. அதுக்கு ஜீவன் வந்து கூலாக எழுந்திரிச்சு, என்னம்மா அப்படின்னா, இதோ யாரும் இங்கே நிற்கிறாங்க, 2 பேர் கத்துறாங்க அப்படின்னா, அது ஹவுஸ் ஓனர் தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ தான் பண்ண மாட்டே, அவங்களாச்சும் பண்ண விடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதில் சொல்லிட்டு கூலாக தூங்கிட்டாராம். இவளுக்கு வந்து கிட்ட அவங்க பேசும்போது கூட ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட யாராச்சும் நைட்டு 1 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவாங்களா? பக்தியாக இருக்கலாம், அதுக்கு இப்படியா அவங்க வீட்டில் தான் பண்ணலாம்ல, வாடகைக்கு விட்டுட்டு இந்த வீட்டை சுற்றி வர ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு சரி ஏதோ ஹவுஸ் ஓனர் கிளம்பி பக்தி மயமாக இருக்குங்க விட்டுருவோம் அப்படின்ட்டா விட்டுட்டா. அவங்க டெய்லி ராத்திரி மட்டும் இல்லை, பகல் நேரத்தில் கூட அந்த தாத்தாவும் பாட்டியும் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வீட்டை சுற்றி வந்துக்கிட்டு இப்படி இருப்பாங்களாம். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ப்ரீஸ்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ரேயர் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே ஓவரான பக்தி தான். அவங்க வயசாகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை என்ன அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான்.
ஒரு நாள் மார்னிங் இந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா பாட்டி அவங்க 2 பேரும் வராங்க. கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹவுஸ் ஓனர் அங்கிளோட அப்பா, இவரே ஒரு தாத்தா, இவரோட அப்பானா அவர் எவ்வளோ பெரிய தாத்தாவாக இருப்பார். அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாராம் நேட்டிவில். அதனால் நாங்கள் ஊருக்கு போகிறோம், வரத்துக்கு வந்து மோர் தென் 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து நான் அந்த ரூமில் வந்து சில திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருது. அப்படி வரும்போது அது என்ன கையில் வச்சுருக்கு அப்படின்னா, ஒரு பைபிள் வச்சுருக்காங்க. அந்த ஆண்டி வந்து ஒரு பைபிள் வச்சுருக்கு, அப்புறம் ரோசரி அது ஒன்று வச்சுருக்கு, ஜபமாலை, கழுத்தில் கூட ஒரு ஜபமாலை போட்டிருக்கு, அப்புறம் மேரியோடைய ஸ்டாச்சு மாதிரி ஒரு பாட்டில், அந்த பாட்டிலில் கேப்பெல்லாம் இருக்குது, அது வந்து ஹோலி வாட்டர் இருக்குது அதுக்குள்ளார, அந்த பாட்டிலில் ஹோலி வாட்டர் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டே அது கூட இந்த ரூமுக்கான கீயும் வச்சுருக்கு. வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது கீத்து என்ன சொல்லியிருக்கா, இந்த திங்ஸ் எல்லாம் வேணால் என்கிட்ட கொடுங்க ஆண்டி, நான் வச்சுருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு டோர் ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ன போது, இல்லை பரவாயில்லம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து வெளியில் போய் அங்கிள் கிட்ட பேசிட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அந்த ஆண்டி. இவன் வந்து நினச்சிட்டானா, சரி அந்த ரூமை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க நம்மளை வெளியே போக சொல்கிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்க பெட்ரூமில் போய் நின்றுட்டு அந்த ரூமை நைஸாக பார்க்கலாம் அப்படின்ட்டு, எனக்கு வேலை இருக்க ஆண்டின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம்குள்ளே போயிட்டாலாம். போனதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது அந்த ரூமை பார்த்துருக்கா. அந்த ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருந்திருக்கு, பொருளெல்லாம் அடுக்கிருக்கு, ப்ராப்பராக அடுக்கிருக்கு, ஒரு பெட் இருக்குது. அந்த ரூம் இன்னும் உங்கள் ஸ்டோர் ரூம் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ரூம் வந்து ஒரு ஆள் தங்கலாம், அந்தளவு க்ளீனாக இருக்கான், ப்ராப்பராக அடுக்கியிருக்கு. அப்படியே இவன் வந்து அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து ஹாலுக்கு வந்து நல்லா அந்த ரூம் ஒரு தடவை பார்த்துட்டா, அந்த பூட்டி இருந்த ரூமை வந்து நல்லா பார்த்துட்டா. அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த பாட்டி அந்த கபோர்ட்லேருந்து ஏதோ எடுத்துக்கிட்டு அந்த ரூமையும் லாக் பண்ணிவிட்டு, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோமா, 2 வீக்ஸ் ஆகும்ன்ட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஜீவனுக்கும் வேலை கிடச்சிருச்சு. ஜீவனும் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்காரு. பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டுருக்கான். இவங்க பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலாம். என்ன பண்ணுவாளாம் அந்த பாப்பா, பாட்டி வீட்டுக்கு போயிடுவாளாம். ஏன்னா கேம்புக்குள்ளாரி தானே இருக்குது. கீத்து வந்து எதாவது ஸ்பெஷலாக சமைச்சிருக்கா அப்படின்ற நாள் மட்டும்தான் அவள் போய் கூட்டிகிட்டு வருவாளாம். வழக்கம் இது யூஸ்வல் தானே. இப்போ கீத்து ஸ்பெஷலாக செஞ்சால், நான்வெஜ் எதாவது செஞ்சால் அதை வந்து அவங்க அம்மா கொடுக்குறது, இல்லை அவங்க அம்மா தானே செஞ்சாங்கன்னா கீத்து கொடுக்குறது, பக்கத்து வீட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஜாலியாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்போவுமே அந்த பாப்பா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிடுவாள். இவள் போய் ஈவினிங் தான் கூப்பிட்டு வருவாளாம். ஒரு நாள் மத்தியானம் 12 மணி போல் சோஃபாவில் படுத்துட்டு அவள் ஃபோன் பார்த்துட்டே இருந்திருக்கான். வீட்டில் தான் யாருமே இல்லை, இவள் தனியாக இருக்கா, ஹவுஸ் ஓனர் கூட இல்லை, யாருமே இல்லை, இவள் தனியாக இருந்திருக்கா. அப்படி ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது தூக்கம் அப்படியே கண்ணை கட்டி வருதான், சொக்கி வருது தூக்கம். அப்படி எப்போ அவளை மறந்து எப்போ தூங்கினாலே தெரில, அப்படியே தூங்கிட்டா. தூங்குனதில் ஒரு கனவு, அந்த கனவில் வந்து யாரோ அவளை அப்படியே கீழே குனிஞ்சு அவளை உன்னிப்பாக பார்த்த மாதிரி இருந்திருக்கு ஒரு ஃபீலு. யாரா நம்மளை அப்படியே இவ்வளோ க்ளோஸாக வந்து பார்க்குறா அப்படின்னு நினைக்கும்போது, அந்த ஒரு லேடியோட உருவம், அந்த லேடி வந்து கிச்சனுக்கு போயிருக்கு. கிச்சனில் இருந்து அந்த பூட்டி இருக்க ரூம் பக்கமாக வந்து வேகமாக ஓடி போன மாதிரி ஓடி போயிருக்கு. திடீர்னு பார்த்தா தொம்முன்னு ஒரு சத்தம், ஒரு லாக்டு ரூமை வந்து யாராச்சும் இப்படி இடிச்சா எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி ஒரு சத்தம். இவ தூக்கத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்கவும் அப்படியே பதறி போய் முழிச்சு பார்க்குறா. கனவு தான் கண்டிருக்கோன்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் அந்த சத்தம் மட்டும் அவளுக்கு ஒரிஜினலாக கேட்ட மாதிரி இருக்குது. என்னடா டோரை வந்து முட்டின மாதிரி சத்தமாக இருக்கே, மெயின் டோரை யாராச்சும் முட்டினாங்களான்னு சொல்லிட்டு அவங்க மெயின் டோர் பக்கத்தில் வந்து ஒரு விண்டோ இருக்குமா, பெரிய விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி. அந்த விண்டோ வழியாக பார்த்தாலே தெரியும் வெளியில் யாராச்சும் இருக்காங்களா என்னன்றது. அந்த விண்டோவை கர்ட்டனை விளக்கி பார்த்துருக்கா, அங்கெல்லாம் யாருமே இல்லை, வெளிச்சமாக தான் இருந்திருக்கு. அப்போ மற்ற ரூம்லாம் ஏதாவது பொருள் விழுந்துருச்சான்னு போய் செக் பண்ணி போனால் எதுவுமே விழவே இல்லை. இவளுக்கு என்னென்னா அந்த பூட்டியிருக்க ரூம்குள்ளே தான் சத்தம் வந்த மாதிரி இவளுக்கு தோணுதுனால இவன் என்ன நினைக்கிறா, இவங்க கார் பார்க்கிங்க்கு பக்கத்தில் தான் அந்த ரூமோட விண்டோ இருக்குமா, அது மூடி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம போய் வேணால் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இந்த ஆண்டி வந்து ஏதோ ஆக்சஸ் பண்ணிட்டு போனாங்களே, அவங்க ஏதாவது ஓரத்தில் வச்சுருப்பாங்க, அது எது விழுந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லி அந்த கார் பார்க்கிங் கிட்ட போயிட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ண பார்க்குறா. அந்த ஓப்பனே ஆகலை விண்டோ, அது வந்து உள்பக்கமாக வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு, லாக் ஆகிருக்கு. சரின்னு சொல்லி அதை விட்டுட்டா அவள். அதுக்கு அடுத்த நாள் என்ன இருக்குது, இவள் வந்து ஸ்பெஷலாக சமைச்சிருந்துருக்கா, அதனால் பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் மத்தியானமே அப்படின்ட்டு போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாலாம். கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவ போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்திருக்கா. எப்படின்னா அந்த வீட்டில் கிச்சன்லேயே ஒரு சிங்க் இருக்குது, ஆனால் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அந்த சிங்க்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த கிச்சனையும் தாண்டி ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் இருக்க சிங்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இவள் வந்து அந்த சிங்க்கில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கா. அதுக்கு பக்கத்தில் தான் பின்வாசலோட கதவு, அது மூடி தான் இருக்குது. அவள் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. இவங்க பாப்பா வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலாம். பாப்பாவுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, டிவி போட்டுனா அவள் கிட்ட போய் நின்றுட்டு பார்ப்பாளாம். சோஃபாவில் உட்காந்து பாருன்னா கேட்க மாட்டான், கிட்ட போய் நின்றுட்டு பார்ப்பான். அதுவும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் நடுவில் வர அந்த கமர்ஷியல் பிரேக்லலாம் எல்லாம் பண்ணுவாளாம், அப்படியே சுற்றுவாளாம், டிவி பக்கத்தில் இன்னும் சுற்றுன்னு சுற்றுறது.
இப்படி இதுதான் அவளோட பழக்கமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கா. கீத்து எவ்வளோ சொல்லியும் அந்த பாப்பா வந்து சோஃபாவில் உட்காந்து பார்க்குறதில்ல, அப்படி கிட்ட போய் தான் பார்க்குறது. கீத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா ஓடி வரலாம். ஓடி வர்றது கூட நேராக ஓடி வரல, ஸ்பீடாக ஒரு சுற்றிட்டு ஓடி வந்து அப்படி ஒரு தள்ளாட்டமாக ஓடி வருவாங்களே, அந்த மாதிரி அந்த பாப்பா ஓடி வந்து அம்மம்மா அந்த பெட்ரூம்லேருந்து ஒரு ஆன்ட்டி வந்து டோர்கிட்ட போனாங்கம்மா அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. நம்ம மெயின் டோரை லாக் பண்ணாமல் வந்துட்டோமோ, யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கீத்து வேகமாக வந்திருக்கான். வந்து பார்த்தா மேலே ஹாலில் வந்து டோர் வந்து லாக்டாக தான் இருக்குது, மேலே வந்து தாள் போட்டிருக்கு. குட்டி பாப்பாவுக்கு மேலெல்லாம் ஏறி போட முடியாதுல்ல, அதனால் இவ தான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நீ என்னவா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு இந்த பாப்பா பார்த்து கேட்கும்போது, நான் நின்று டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லவும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், சோஃபாவில் உட்காந்து பாரு, கிட்ட போய் பார்க்காத, கண்ணு கெட்டு போயிடுன்றேன், இதை நீ பார்த்ததும் இல்லாமல் விளம்பரத்துக்கு நீ சுற்றி இருக்கிற, அதனால தான் ஓடி வரும்போது தள்ளாடிட்டே வந்திருக்குன்னு சொல்லி இந்த பாப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாப்பா சொன்ன கண்டென்ட்டை விட்டுட்டு இந்த பாப்பா பண்ணதுக்கு வந்து அவளுக்கு கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். திட்டவும் பாப்பாவும் பயந்துட்டு அவள் போயிட்டு உட்காந்துட்டு, சரிம்மா நான் வந்து குட் கேர்ளாக இருப்பேன், நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன், அந்த மாதிரி அவள் நைஸாக குட்டிமா வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். இந்த இன்சிடெண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப ஹை ஃபீவராக இருந்திருக்கு. மெடிசன்லாம் கொடுத்து படுக்க வச்சுருந்துருக்கான், ஃபீவர் ஆனால் குறையில. அன்னைக்கு நைட்டு எல்லாம் 3 பேரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க பெட்ரூமில். அப்போ கீதாவுக்கு வந்து ஒரு கனவு. அந்த கனவில் என்ன வருதுன்னா, அந்த ஆன்ட்டி கொடுத்த குட்டியாக ஷீரடி சாய்பாபாவோட சிலை, அதை வந்து அவள் போய் ஷோகேஸில் வச்சுட்டா. ஷோகேஸில் நிறைய பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாளாம். அது வந்து ஒரு கிளாஸ் டோர் போட்டிருக்குமா, அதுக்குள்ளார வச்சு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டான் ஒரிஜினலாக. ஆனால் இவள் கனவுல எப்படி வந்திருக்குன்னா, அந்த பொம்மையை போய் அவள் பார்க்குறாளாம். பார்த்தா 2 தலை தனியாக பாடி தனியான்ற மாதிரி அந்த பொம்மை வந்து உடஞ்சி போயிருந்திருக்கு, ஸ்டாச்சு. என்னடா இது சிலையை யாரும் உடைச்சது, இப்படி இருக்கே, யாராச்சும் நம்ம வீட்டில் பாப்பா விளையாடும் போதா இல்லை அவர் எடுத்து உடைச்சிட்டாரா, எப்படி உடச்சிச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடஞ்சி பண்ண சிலையை வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பின்வாசல் வழியாக வெளியே போகணும் அப்படின்னா ஒரு பெரிய தோட்டமாக இருக்குமா. அங்கே ஒரு மரத்துக்கு கீழே அவள் உட்காந்து கையாலேயே வந்து மண் பறித்து ஒரு குட்டி குழி மாதிரி ஆக்கி அதுக்குள்ளே அந்த சிலையை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அவள் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இந்த மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வந்திருக்குது. கனவு வந்துச்சு. அப்படியே மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த கனவு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இது அவளுக்கு பெருசாக ஒன்றும் அவள் அதை எடுத்துக்கவே இல்லை. இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அந்த பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்கிறதால பாப்பா வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையாம். ஜீவனுக்கு மட்டும்தான் ஆஃபீஸு. அவர் போகும்போது ஜீவன் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளார தான் இருக்கும். யாரோ வந்து பெல் அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டு காலிங் பெல்லை, கீத்து வீட்டு காலிங் பெல் அடிக்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஜீவன் நின்றுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக அழுகிறாராம். இத்தனை நாள் வரைக்கும் ஜீவன் இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அழுதாருன்னு சொல்லி கீதா சொன்னான். இப்படி அழுகும்போது என்ன கேட்டிருக்கா, என்னாச்சு உனக்கு என்னாச்சு, நான் அவ்வளோ சீக்கிரமாக நீ வீட்டுக்கு வந்துட்டேன், உனக்கு தான் அது ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்றாரு. ஒன்று ஐயோ நீ இவ்வளோ அழுகும், வேலை போனாலாம் நீ இப்படி அழுக மாட்டியே, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்டிருக்கா. இல்லை அவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு திருப்பி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரா அவர். இப்படி நீ அழுகிற ஆளே கிடையாது, என்னன்னு சொல்லிட்டு அழுகுன்னு சொல்லி இப்போ ஒரு மாதிரி திட்டுற மாதிரி கோபமாக சொல்லியிருக்கா. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, வண்டி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. ஒரு சின்ன இன்ச்சு தான், 1 சென்டிமீட்டர் தான் வச்சுக்கலாம், அந்த அளவு தான். அந்த கேப்பில் வந்து நான் தப்பிச்சிருக்கேன். பைக்கு வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். பெரிய ஆக்சிடெண்ட், மேஜர் ஆக்சிடெண்ட். பைக்கு காலி. ஆனால் இவருக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழலையாம். 1 இன்ச்சு நான் போயிருந்தா கூட என் தலை வேற உடம்பு வேறையாக வந்திருக்கும். நான் எப்படி தப்பிச்சுன்னு எனக்கே தெரியல, நான் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன். அந்த நேரத்தை இப்போ நினச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் ஞாபகமெல்லாம் தான் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி எழுதிருக்காரு. அப்போ கீதாவுக்கு ஜீவன் சொல்கிறார்ல, 1 இன்ச்சு தான், என் தலை வேறு பாடி வேறு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு இந்த கனவு வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ நம்ம கனவுல அப்படி தானே பாபாவோட சிலை வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு அவன் நினைக்கும் போது இவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருக்கு. இது சொல்லும்போது எனக்கே சிலுக்குது. அப்படி அந்த கனவை அப்போ தான் அவன் வந்து ஜீவன்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்போ பாபா தான் அவங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்ட்டு அந்த செகண்ட்லேருந்து அவன் வந்து பாபாவோட டிவோட்டியாக மாறிட்டு உங்கள் உயிரையே பாபா வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டலாம். பாபா கோயிலுக்கு போயிட்டேன், பாப்பாவை பார்த்துக்கோங்க, பாப்பா இப்போ ஃபீவரை படுத்துருக்கால, அதனால் பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோயிலுக்கு போயிட்டான். அவள் கோயிலுக்கு போயிட்டு பாபாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஜீவனோட உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க பாபா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் சரியாக போயிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கான்னா, வியாழக்கிழமை வந்து விரதம் இருந்துக்கிறேன், அதே மாதிரி அன்னதானத்துக்கு வந்து அரிசி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு வந்துட்டான். அப்போ அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து விற்றுட்ருப்பாங்களே பொருளெல்லாம், அதிலேருந்து அவள் 2 பாபா ஃபோட்டோ வாங்கியிருந்திருக்கா. அது வந்து லேமினேட்டட் ஃபோட்டோ.
அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அன்னையிலேருந்தே அவள் வந்து அவங்க கிச்சனில் ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று போட்டு குட்டியாக ஒரு மரப்பலகை ஒன்று வச்சு அதில் பாபாவோட ஃபோட்டோ சிலையெல்லாம் வச்சு அவள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நைட்டு திருப்பியும் அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு எப்படி வருதுன்னா, அவள் புதுசாக வாங்கி வச்சால 2 ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வந்து திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படியே. ஆனால் அந்த கனவுல அவள் போயிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க நெருப்பை வந்து கையாலேயே அப்படியே தொடச்சு ஐயோ நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொடச்சி எடுக்கிறாளாம். இப்படி எடுக்கும்போது டெலிபதி மாதிரி கனவுக்குள்ளாரையே அவளுக்கு எப்படி தோணிருக்கு அப்படின்னா, உன் குழந்தையோட ஃபீவர்லாம் நான் வாங்கிக்கிறேன், பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் சரியாக போயிடும், நீ வந்து சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிற மாதிரி இவளுக்கு அப்படி தோணியிருக்கு. அந்த கனவும் காலையில் வந்து எழுந்திருக்கும் போது அவளுக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கு. அதனால் அவள் என்ன பண்ணுறா, மார்னிங்கே பாப்பாவை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் பாப்பாவுக்கு ஃபீவர் இருந்த மாதிரியே தெரியலையா. அவ்வளோ நாள் நேற்று வரைக்கும் அந்த நைட்டு வரைக்கும் 103 வரைக்கும் இருந்த அந்த ஃபீவரை இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா கொஞ்சம் கூட ஃபீவரே இல்லை. பாப்பா வந்து நார்மலாக இருந்திருக்கான். இப்போ கீத்து என்ன நினைக்கிறான்னா, அந்த ஷீரடி பாபாவோட சிலையை ஒரு ஆண்டி கொடுத்தாங்கல்ல, அந்த ஆண்டியை வந்து நம்ம மீட் பண்ணி பேசணும். ஏன்னா பாபாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே அந்த ஆண்டி தான். அவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் போயிட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம போய் அந்த ஆண்டியை மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அந்த ஆண்டியை மீட் பண்ணி பேசியிருந்திருக்கான். அப்போ அந்த ஆண்டி வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இந்த வீட்டில் வந்து நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நீ ரெண்ட்டுக்கு வந்துட்டமா, ஆனாலும் உன்ட்ட நான் சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் நீ அப்போ வந்து அதுக்கு ரெடியாக இல்லை கேட்குறதுக்கு, அதனால தான் உங்ககிட்ட வந்து பாபாவோட சிலையை கொடுத்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நிச்சயமாக உன்னை பாபா காப்பாற்றுவார், என்கிட்ட பாபா என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் வந்து செஞ்சுட்டேன், இப்போ உன்னை பாபா காப்பாற்றிட்டார் பற்றியா அப்படின்னும் போது, அப்படி என்ன தான் ஆண்டி அந்த வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அப்போ தான் அந்த ஆண்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹவுஸ்னு தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 12 வருஷம் கிட்ட கழிச்சு தான் அந்த பையன் வந்து பிறந்திருந்திருக்கான். அந்த பொண்ணுன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டமா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. யாருன்னா சொந்தத்திலேயே அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த பையன் வந்து மிலிட்ரியில் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்க முடியாதுல்ல. அந்த பொண்ணு வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்கணும். மாமியார் அவங்க அத்தையாக இருந்தால் கூட செட் ஆகலை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அத்தை வீட்டில் இருந்திருக்கு, ஆனால் அங்கே செட் ஆகலை அப்படின்றதுனால எங்கே இருந்தாலும் நான் ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் இருக்க போகிறேன், இதுக்கு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்லேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா வீட்லேயே இந்த வீட்டில் வந்து இருந்துருச்சது. இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருந்திருக்கு. குட்டி பாப்பா ஒரு 5-6 வயசு அப்படி இருக்குமா. அந்த பொண்ணுக்கு இந்த லேடி நிறைய கிளாஸில் வந்து சேர்த்து விடுமா. பியானோ கிளாஸ் சேர்க்குமா, கராத்தே கிளாஸ் சேர்க்குமா, ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்க்குமா, நிறைய கிளாஸ்லாம் அந்த சின்ன பொண்ணை வந்து சேர்த்து விட்டுருந்துருக்கு. அப்படியே ஒரு நாள் சண்டே வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி அந்த பாப்பாவுக்கு ஃபீவராக இருந்தபோது அந்த பாப்பா வந்து நான் வரமாட்டேன்னு ரொம்ப அழுது அடம் பிடிச்ச பிள்ளையா இந்த லேடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அதெல்லாம் முடியாது, நீ ஸ்விம்மிங் கிளாஸ் போயே தேரணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது எதனாலன்னு தெரில, ஃபீவர்னாலையா என்னன்னு தெரில, அந்த குழந்தை வந்து தண்ணியிலேயே மூழ்கி வந்து இறந்து போயிடுச்சு. அதுலேருந்து அந்த லேடி வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகிட்டு ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. அதுலேருந்து வெளிவரவே முடியல இந்த அம்மாவால். ஏன்னா அவங்க குழந்தை வந்து வரமாட்டேன்னு சொன்ன பிள்ளையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி இருந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் மத்தியானம் அந்த துக்கம் வந்து தாங்கவே முடியாமல் இவங்க சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்களாம் அந்த லேடி. அது எந்த ரூம்னா, இவங்க இந்த ட்ரிபிள் பெட்ரூமில் அந்த ஒரு ரூமை பூட்டி வச்சுருந்துருக்காங்களா, அந்த ரூமில் தான் அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனாலும் கூட அந்த குட்டி பையன் இருக்காளா, இறந்து போன லேடியோடைய தம்பி, அவன் வந்து அப்போ குட்டியாக இருந்திருக்கான், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பானா. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், அக்கா அங்கே நிற்கிது, அக்கா இங்கே வருது, அக்கா என்கிட்ட பேசுது அப்படின்ற மாதிரி அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பயமாக இருக்கவும் அந்த ஹவுஸ்னர் ஆண்டி அங்கிள் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறது, பையனே பயப்படுறான், பொண்ணு போனது போயிட்டா, ஆனால் பையனை பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அந்த சோல் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சோல் வந்து ரொம்ப ஆத்திரத்தில் இருக்குது, யாருக்காவது குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்கள பார்த்து ஆத்திரம் வருது, பொறாமை வருது, அந்த மாதிரி ரொம்ப இந்த சோலோட தாட் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, இதுக்கு வந்து சாந்தி அடைய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்ச நாள் போனால் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த சோலை இங்கேருந்து விரட்டெல்லாம் முடியாது, ஆனால் ஒரு மென்டல் ஸ்டேட், அந்த ஸ்டேட் எப்படின்னா உங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் அது இந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேணால் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே தான் அது இருந்திருக்கு. அந்த சோலை வந்து விரட்ட முடியல, அந்த சோல் அப்படியே அந்த வீட்டிலே தான் இருந்திருக்கு, ஆனால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல, இப்படி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணணும், அந்த ஒவ்வொரு டைம் சொல்லி காலையில் சாயங்காலம் ராத்திரி
ராத்திரி அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த சோல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி பண்ணியும் கூட அந்த பையனுக்கு ரொம்ப பயமாகவே இருந்ததுனால தான் இந்த ஹவுஸ் ஓனரே வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டுக்கு மேலே இருக்க வீட்டை வந்து கட்டிட்டு இவங்க மேல் வீட்டுக்கு போயிட்டாங்க. மேல் வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனும் பெருசாக வளர்ந்து வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் வேறு ஊரில் போய் தான் படிப்பேன்ட்டு அந்த வீட்டை விட்டே அவனும் போயிட்டான். இப்போ அவன் வெளியூரில் தான் படிச்சுட்டு இருக்கான். சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த வீட்டுக்கு இன்ன வரைக்கும் யாரும் ரெண்ட்டுக்கு வந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு வாடகைக்குன்னு வந்ததே நீங்கள் தான் இந்த கீழ் வீட்டில் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து கீத்து கிட்டிருக்கா, வாடகை கூட கம்மியாக தானே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ இப்படி பணக்காரங்களாக தானே இருக்காங்க, இவங்களுக்கு இந்த வாடகை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்ன போது அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரெண்ட் ஒரு விஷயம் கிடையாது, அவங்க இந்த வீட்டையே விற்க பார்க்குறாங்க. கீழே அந்த மாதிரி பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னதுனால வீட்டோட விலை குறையுது, இவங்க வீட்டை விற்றுட்டு நேட்டிவ்க்கு போயிடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணி இப்போ கீழே ஒருத்தவங்களை வந்து வாடகைக்கு விட்டு அவங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விலைக்கு இந்த வீட்டை விற்றுட்டு போயிடலாம்ல. அதனால தான் இவங்க வீடை விற்கணும், இவங்களோட எய்ம் வந்து வீடை விற்கிறது தான், ரெண்ட்டுக்கு வர்றது கிடையாது. நீ நல்ல விஷயமா நீ சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு கீத்து எல்லாத்தையுமே வந்து ஜீவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். ஷேர் பண்ணோடனே அவங்க லேட் பண்ணவே இல்லை, அப்போவே வந்து ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீவனுக்கு வேறு ஊரில் வேலை கிடைக்குது, நாங்கள் வீட்டை காலி பண்ண போகிறோம் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எதுவுமே பேசவே இல்லை, எதுத்தெல்லாம் ஒன்றுமே பேசல, மறுத்து பேசவே இல்லை. சரி ஓகே நீங்கள் காலி பண்ணிக்கோங்க, நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸை நாங்கள் திருப்பி கொடுத்துக்குறோம், நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூலாக சொல்லிட்டாங்களா அவங்க. கதையை கேட்டுட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க 30 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உடனே வந்து கீத்துவும் ஜீவனும் வேறு வீடு பார்த்து அந்த ஏரியாவை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஷீரடி சாய்பாபாவோட டிவோட்டிஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க.